ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் நாவிற்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கக்கூடிய கம்பு அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த அல்வா வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்பு 250 கிராம் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் இருக்குது. இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 தடவை வரைக்கும் நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதாவது காலையில் ஊற வச்சோன்னா நம்ம ஈவினிங் அல்வா ரெடி பண்ணலாம். நைட்டு ஊற வச்சோன்னா மறுநாள் காலையில் ரெடி பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு கம்பை மட்டும் ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதிலே தண்ணி ஊற்றி அரைக்கணும், அதனால பெரிய மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கம்பு அளந்த அதே கப்லேயே 1 கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து நம்ம 3 தடவைக்கு பால் எடுக்கணும் இந்த கம்பு. இப்போதைக்கு வந்து இந்த பெரிய வடிகட்டியில் வந்துட்டு பால் எடுத்துக்கலாம். எல்லா பாலையும் எடுத்ததுக்கப்புறமா வேறு, அதாவது டீ வடிகட்டுற வடிகட்டி அல்லது காட்டன் துணியில் வச்சு மறுபடியும் அந்த பாலை வந்து 2வது தடவையாக வடிகட்டிக்கணும். ஒரு கப்பு கம்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கம்பு பால் ரெடியாக இருக்குது. இது இன்னொரு தடவையும் நம்ம வடிகட்டணும். 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க. நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லமாக இருந்தாலுமே உடச்சி விட்டு 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சிருச்சு, இறக்கி வச்சிடலாம். ஒரு கனமான அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகட்டும். இதில் வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்தெடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். ரொம்ப போட்டு வறுக்க வேணாம். லைட்டாக செவந்து வரும்ல, அது மாதிரி வறுப்பட்டால் போதும். சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துருங்க. போதும், வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. இந்த லேசான சூட்டில் இருக்கும் போதே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும். இது மாதிரி அடுப்பில் ஃபாஸ்ட்டாக ஊற்ற முடிஞ்சால் ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியிலேயே வேறு பாத்திரத்தில் வடிகட்டி இந்த சட்டியில் தூக்கி ஊற்றிடுங்க. உடனே அடி பிடிக்கும். டக்குன்னு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த கம்பு வந்து நமக்கு சீக்கிரமாகவே திக்காகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் இது போல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வரும். ஆனால் நமக்கு இது போல் கிண்ட கிண்ட அது அப்படியே கரைஞ்சிடும். அடுப்பு வந்து நமக்கு இப்போதைக்கு சிம்லே தான் இருக்கணும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் திக்காகிக்கிட்டே வருது. இந்த டைமில் இது போல் கரண்டியை வச்சு இது போல் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட்டி உள்ளதும் நல்லா ஃபுல்லாக நமக்கு கரைஞ்சிடும். போல் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் இது போல் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நமக்கு வந்து இந்த கம்பு பால் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தீ அதிகமாக்கிக்கோங்க. ரொம்ப ஹையில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும்.
நம்ம அல்வாவுக்கு முதல்ல வந்துட்டு மெயினாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போது தான் வந்து நமக்கு அந்த அல்வா வந்து கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்கும். இப்போ 10 நிமிஷமாக நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்துட்டு நமக்கு வேக வேக நல்ல ஒரு வாசம் கிடைக்கும், இந்த கம்போட வாசம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் வந்து தூசி மணல் அது மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த நாட்டு சர்க்கரை பாகு வந்து இதோட ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே சேர்ந்துடும் எல்லாம். இது நம்ம செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே போல் நாட்டு சர்க்கரை சேர்த்தே செய்யுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபுல்லாக கலந்துடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடுங்க. ரொம்ப ட்ரை ஆக விட்டுறக்கூடாது. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கேரமல் பதத்துக்கு இருக்கும், உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே அழகாக வந்து அப்படியே திரண்டு வரும். அப்படியே லைட்டாக நெய் பிரிஞ்சு அப்படியே திரண்டு வரும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து நல்லா அப்படியே திரண்டு வருது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதுமானது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு தட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டுக்கு வந்து அதை எடுத்து ஊற்றிடணும். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்துட்டு நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, செட் ஆகட்டும். சூடாகவும் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஓரத்தில் மட்டும் கத்தியை வச்சு லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு தட்டு இப்படி மேலே வச்சு இப்படி கவுத்தி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே அழகான சுவையான நமக்கு கம்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த தொதல் டேஸ்ட்லேயும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
இந்த அல்வா துண்டு வந்து பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த கம்பு ஹல்வா ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.